லக்னம் முதல் 12 வீடுகளில் சூரியன் நின்ற பலன்கள். சூரியன் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. வாரத்தின் முதல் நாளான ஞாயிறு சூரியனை மையமாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. சூரிய குடும்பத்தின் தலைவன் சூரியன். ஜோதிட ரீதியாக பார்த்தால் நவகிரகங்களின் தலைவன், நவகிரக நாயகன் என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரியன். நவகிரக நாயகன் சூரியன். இந்த சூரியனை நாம் ஜோதிடத்தில் அரசன், அரசு பணி, அதாவது அரசனையும் அரசாங்கத்தையும் அரசு பணியையும் குறிப்பதற்கு நாம் ஜோதிடத்தில் சூரியனை பயன்படுத்துகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருந்தால் அவர் அரசனுக்கு இணையாகவோ அரசு பணி செய்பவராகவோ இருப்பார் என்று கூறப்படுகிறது. மேலும் தந்தைக்கு காரகம் வகிப்பவர் சூரியன். தந்தைக்கு காரகம் வகிப்பவர். தாய்க்கு காரகம் வகிப்பவர் சந்திரன். அதுபோல தந்தைக்கு காரகம் வகிப்பவர் சூரியன். இதனால்தான் சூரியனை பிதுர்காரகன் என்று அழைக்கிறோம். பிதுர்காரகன். மேலும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு சூரியனை நாம் அடிப்படையாக பயன்படுத்துகிறோம். விவசாய தொழிலுக்கு சூரியன் காரகம் வகிக்கிறார். அரசு பணி, தந்தை, விவசாயம், இந்த 3 தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுது சூரியன். இந்த சூரியன் 12 வீடுகளில் நின்ற பலன்களை இப்பொழுது பார்ப்போம். இதுதான் ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் சிம்மம் சூரியனுடைய சொந்த வீடு. அதனால தான் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி என்று நாம் எழுதியிருக்கிறோம். மேசம் சூரியனின் உச்ச வீடு. அதற்கு 7ஆம் இடமான துலாமில் சூரியன் நீசமடைகிறார். மேலும் சூரியனுக்கு ரிஷபம், மகரம், கும்பம் வீடுகள் பகை வீடுகளாக அமைகின்றன. ரிஷபம், மகரம், கும்பம் சனியுடைய வீடுகளும் சுக்கிரனின் ரிஷப வீடும் சூரியனுக்கு பகை வீடுகள். மற்றபடி மிதுனம், கடகம், கன்னி இதெல்லாம் சம வீடுகள். விருச்சிகம், தனுசு, மீனம் இது நட்பு வீடுகள். இது பேசிக்காக அந்த பலன் சூரியனுடைய பலத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் இதை பயன்படுத்துகிறோம். அதாவது நட்பு, சமம், ஆட்சி, உச்சம், பகை, நீசம் இது போன்ற பலங்களை தெரிந்து கொள்வதற்கும், மேலும் 6, 8, 12 இது இல்லாமல் சிறப்பான இடங்களாக இருந்தால் சிறப்பான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே. லக்னம் 1ஆம் இடம். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். லக்னத்தில் சூரியன் நின்றிருந்தால் முன்கோபம் அதிகமாக இருக்கும். வீரம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம், நல்ல சுகம் இதெல்லாம் லக்னத்தில் சூரியன் நின்றிருந்தால் சிறப்பு. மேச லக்கணமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதாவது மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம் இந்த 3 லக்கணத்துக்கும் சூரியன் யோகக்காரன். மேச லக்கணம், தனுசு லக்கணம், விருச்சிக லக்கணம். மேசம், விருச்சிகம், தனுசு இந்த 3 லக்கணத்துக்கும் சூரியன் யோகக்காரன். இந்த லக்கணக்காரர்களுக்கு சூரியன் தன் தசாபுத்தியில் சிறப்பான பலன்களை அளிப்பார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று நாம் ஜோதிடத்தில் வர்ணிக்கிறோம். தனஸ்தானம் என்பதால் நல்ல தனம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சூரியன் நின்றிருந்தால். ஸோ வாக்குஸ்தானம் என்பதால் பிறரை அடக்கி ஆளும் வகையில் கொடிய வார்த்தைகளை பேச வைக்கும் இந்த சூரியன். 2ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் பிறரை அடக்கி ஆளும் வகையில் கொடிய வார்த்தைகளை பேச வைக்கும். ஸோ இதனால் குடும்பத்தினருடனும் பிறருடனும் சற்று பகை ஏற்பட வாய்ப்புண்டு. மேலும் 2ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் கண் பார்வை பாதிப்படையலாம். இது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் வாக்கு திக்கலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் பேச்சு திக்கி பேசுகிறவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் அந்த சூரியனுடன் சனி சேர்ந்திருந்தால் பொய் பேசுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இல்லைனா கடுமையான பேச்சு இருக்கும். ஸோ அவரை நாரதர் என்று அழைக்கிறார்கள். அந்த 2ஆம் இடத்தில் சூரியன், சனி இந்த மாதிரி கிரகங்கள் நின்றிருந்தால் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஜாதகத்தில் பார்த்தாலையும்
அவர்கள் அவ்வாறு தான் இருக்கார்கள். ஒருவேளை சுபர் சேர்க்கை இருந்தால் நற்பலன்கள் உண்டாகும். சுபர் சேர்க்கை. ஸோ பணவரவுன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் தனம் நன்றாக இருக்கும்னு. இவங்களுக்கு தனம் எந்த வழியில் வரும்னு பார்த்தோம்னா அரசாங்க ரீதியாக தான் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லது என்றால் அரசியல்வாதி மூலமாக, அப்படி இல்லைன்னா சூரியன் தந்தையை குறிக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களின் மூலம் பணவரவு வருவதற்கு வாய்ப்புண்டு. விவசாயம், பூமி, நிலம் மூலமாகவும் பணவரவு வரலாம். ஸோ 2ஆம் இடம் தனஸ்தானம் என்பதால் 2ல் தனஸ்தானத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு தான். வாக்குஸ்தானம் என்பதால் கொஞ்சம் பேச்சு கொடியதாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம். 3ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் தைரியம் பலம் பொருந்தியவராக இருப்பார், புத்திமானாக இருப்பார், சகோதரிகளுடன் நட்புடன் பழகக்கூடியவராக இருப்பார். 3ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால். 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், வீடு, வாகனம் இது போன்றவற்றை குறிக்கிறது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் தாய்க்கு கெடுதல், உறவினர் இடத்தில் விரோதம், மனஸ்தாபம், மனக்கஷ்டம், பூமி, வீடு, வாசல் கிடைப்பதில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ 4ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருப்பதை நாம் விரும்புவதில்லை. ஒருவேளை நல்ல ராசியாக இருந்து அந்த இடத்துல சூரியன் இருந்தால் சிறப்பு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். 5ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் புத்திரர்கள் குறைந்த அளவில் இருப்பார்கள், தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடப்பார்கள், அதாவது நேர்மையாக நடப்பார்கள். அதுதான் தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் இடம். 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன் என்று நாம் வர்ணிக்கிறோம் ஜோதிடத்தில். இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் எதிரிகளை அழிக்கக்கூடியவராக இருப்பார். எதிரியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல யோகம், சேனாதிபதி போன்ற, அதாவது பகைவர்களை அழிப்பதால் தான் சேனாதிபதி என்று வர்ணிக்கிறோம். நல்ல புத்தியுண்டு. பட் நினைவு மறதி இருப்பதற்கு, நினைவு குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கின்ற வீடு. 7ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் நன்மைதான். இருந்தபோதிலும் பெண்களால் விரோதம் ஏற்பட வாய்ப்புண்டு. திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்கள் பேச்சில் பிரியம் அதிகமாக இருக்கும். சூரியனுடன் நல்ல கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நன்மைதான். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் தீர்க்காயுள் மேலும் தனம் உண்டு, ஜோதிட ஞானம் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தீர்க்காயுள், ஜோதிட ஞானம் அதிகரிக்கும். 9ஆம் இடம் தந்தைஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் மிக சிறப்பு. மேலும் சூரியனுடன் புதன் சேர்ந்திருந்தால் கூடுதல் சிறப்பு. இந்த 9ஆம் இடம் தந்தைஸ்தானம் என்பதால் தகப்பனாருக்கு நன்மை அல்ல, அதாவது பிதிர்தோஷம் என்று கூறப்பட்டாலும் 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நன்மைதான். ஸோ 9ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருப்பது நன்மைதான். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் நல்ல தொழில் அமையும், தனம் நல்ல வழியில் இருக்கும், அதிக திரவிய லாபம் உண்டு, நல்ல புத்திவானாகவும் குணவானாகவும் இருப்பார். அதாவது சூரியன் நன்றாக இருந்தால் அரசாங்க ரீதியாக மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும், அரசு பணி கிடைக்கும், அரசாங்க ரீதியாக ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் நிரந்தரம் ஏற்படும், அரசியலில் முன்னேற்றம் ஏற்படலாம். சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அரசு பணி அதிகப்படியானவருக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் சூரியன் 10ஆம் இடத்தில் நின்றிருந்தால் மிக சிறப்பு. அதாவது தனுசு லக்கணமாக இருந்து, இந்த தனுசு லக்கணமாக இருந்து, இதுதான் தனுசு லக்கணம், இந்த தனுசு லக்கணமாக இருந்து சூரியன் 9ஆம் இடத்தில் சேர்ந்திருந்து சூரியனுடன் புதன், குரு இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருந்தால் ப்ரொஃபஸர் ரேஞ்சில் இருக்காங்க காலேஜில். இவங்க நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க. மேலும் தனுசு லக்கணமாக இருந்து 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் குரு சேர்ந்திருக்கிறவர்கள் நல்ல அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் வகிக்கிறார்கள்.
இந்த இடத்துல புதன் ஆட்சி மற்றும் உச்சம். ஸோ 10ஆம் இடத்தில் சூரியன் வந்து அரசாங்க ரீதியால் கிடைக்கும் ஆதாயத்துக்கு இவர் வந்து காரகம் வகிக்கிறார். மேலும் மேச லக்கணம் விருச்சிக லக்கணமாக இருந்து தனுசு லக்கணமாக இருந்தால் சிறப்பு. இந்த மேச லக்கணம் இந்த லக்கணமாக இருந்து அல்லது விருச்சிக லக்கணமாக இருந்து தனுசு லக்கணமாக இருந்தால் சூரியன் வந்து யோகக்காரன். தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் சூரியன் மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார், அரசாங்க ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி. ஓகே, இந்த துலா லக்கணம் மிதுன லக்கணம் மீன லக்கணம், துலா லக்கணம் மிதுன லக்கணம் மீன லக்கணம் இவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நற்பலன்களை சூரியன் செய்வதில்லை, ஓரளவுக்கு நற்பலன்களை தான் செய்வார். இந்த தனுசு விருச்சிகம் மேசம் போல் இல்லாமல் ஓரளவுக்கு தான் நற்பலன்களை தருவார். மற்ற இடங்களுக்கு சமம் நட்பு இது போன்ற இடங்களில் இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சூரியன் நின்றிருப்பது மிக சிறப்பு. வெகுதனம் வாகனம் உண்டு, உயர்ந்தோர் நட்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் பொது வாழ்க்கையில் பெருமை ஏற்படும். சோகம் என்பதே இல்லாமல் தீர்க்காயுளுடன் வாழ்வார். ஸோ உயர்ந்த லட்சியம் கொண்டு வெற்றியை எட்டுவார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். 12ஆம் இடத்தில் சூரியன் நின்றிருந்தால் தந்தையின் சொத்துக்கு விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ கண்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ விரயஸ்தானம் அவ்வளோதான், தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஓகே.